அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அரசு ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசு ஊழியருக்கு டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் எப்போது அமல்படுத்தப்படும்? தமிழக அரசு விளக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் எப்போது முழுமையாக அமலுக்கு வரும் என சட்டசபையில் நிதியமைச்சர் மரியவேல்சன் விளக்கம் அளித்துள்ளார். சட்டசபையில் இன்று ஆகஸ்ட் 10ஆம் தேதி திமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பேசுகையில், நிதிநிலை அறிக்கையில் அரசு ஊழியர்களின், ஆசிரியர்களின் ஓய்வூதிய நிதி ஒதுக்கீடு ரூபாய் 10,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கைக்கு இணங்க உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தினோம். தற்போதைய அரசு நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 11,000 கோடி முழுமையாக ரத்து செய்துவிட்டது. இதில் மேலும் ரூபாய் 3,000 கோடி அளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் குழப்பமான ஒரு சூழல் உருவாகியுள்ளது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் உண்டா? டாப்ஸ் ஓய்வூதிய திட்டம் உண்டா? இதற்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு நிதியமைச்சர் மரியவேல்சன் அளித்த பதில், டாப்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதை பத்தி என்ன ஆச்சு? இந்த ரூபாய் 11,000 கோடி நீங்க இன்க்ளூட் ஆகலையே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா லாஸ்ட் டிஎம்கே கவர்மெண்ட் அவங்க ஒரு கமிட்டி ஹெட் பண்ணியிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கமிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணது ஹெட் பை ககன்தீப் சிங் பேடி அவர்கள், ஐஏஎஸ் அவர்கள். ஐஏஎஸ் அந்த பென்ஷன் கமிட்டி ஹெட் பண்ணது அவங்க தான். அவங்க ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டாப்ஸ் கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஒன்லி வென் த ஃபண்ட், அந்த நிதி என்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து அவங்க எக்ஸ்ட்ரா போரோவிங் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 1/1/2026, அதுக்கப்புறம் ஆர் ஆஃப்டர் 1/1/2026 வரைக்கும் இன்டரிம் ரிலீஃப் கொஞ்சம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்டரிம் பே அவுட் கொஞ்சம் ரெடி பண்ணி இருக்கிறோம். அதுக்குரிய சீக்கிரத்துல நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸ்ட்ரா பேரோவிங் பண்றதுக்கு அலோவ் பண்ணாங்கன்னா த்ரூ டாப்ஸ் கம்பல்சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற வாய்ப்பு இருக்கும். அதுக்கு விரைவில் இன்கேஸ் இந்த ஆகஸ்ட் ஹவுஸ்ல நான் இன்ஃபார்ம் பண்றது என்னன்னா, அக்ரி பண்ணிட்டாங்கன்னா வரப்போற சப்ளிமெண்டரி பட்ஜெட்ல கண்டிப்பா இந்த டாப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இவ்வாறு அமைச்சர் மரியவேல்சன் தெரிவித்து உள்ளார்.